எப்பவுமே இங்கே இருக்குன்னா பிரபஞ்சம் ஒரு பெரிய பேங்கு. என்ன அது நம்ம கடன் தான் கொடுக்கும் நமக்கு. புரியுதா? என்னது கொடுக்கு? எடை எடையுடாத பெரிய 2 கேமரா, முகரம் பெரிய ஆற்றல் மிக்க நாசி துவாரங்கள் 2. எங்க என்ன வாசம் அடிச்சாலும் கண்டுபிடிச்சிருதோம்ல. நல்ல வாசம் வந்தாலும் சரி, கெட்ட வாசம் வந்தாலும், நறுமணங்கள் வந்தாலும் சரி. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்கள இந்த 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 விஷயத்துக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி எங்க என்ன சத்தம் கேட்டாலும் கேட்டுதான். அப்பவுமே சிரிப்பெல்லாம் காமிச்சாச்சு. இன்ன வேண்டாம். என்ன சத்தம் வந்தாலும் இது கேக்கு. நல்லதையும் கேக்கு, கெட்டதையும் கேக்கு. நல்லதையும் சாப்பிடுது, கெட்டதையும் சாப்பிடுது. நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. இதோட நம்மள இறைவன் அனுப்பி வச்சதுனால, நம்ம இது பால் ஈர்க்கப்பட்டு நல்லது, கெட்டது செய்தோம். நல்லது செஞ்சதெல்லாம் நல்ல குறிப்பேட்டுல எழுதி வைக்கப்பட்டு புண்ணிய குறிப்பேட்டுல புண்ணிய பக்கத்துல எழுதி வைக்கி பிரபஞ்சம். கெட்டது செய்யறதெல்லாம் கெட்ட பக்கத்துல எழுதி வைக்கி, பாவ பக்கத்துல எழுதி வைக்கி. 2யும் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. நினைச்சாலே எழுதி வைக்கணும். நான் நல்லது செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு இருந்தான்னா ஒரு விஷயங்கள் செய்யணும். அதுக்குள்ள ரொம்ப கதைகள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கும், ஒரு குளம் வெட்டணும்னு நினைக்கும், ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கும், ஒரு அநாத ஆசிரமம் வைக்கணும்னு நினைக்கும், முதியோர்களுக்கு அரவணைக்கிறதுக்கு எல்லாரும் இங்கே கவனிங்க. முதியோர்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும். நம்ம சொந்தக்காரங்களே கூட இருக்கலாம். அவங்க 4 குடும்பங்கள் வறுமையில் இருக்கு. நம்ம கூட கொஞ்சம் நாள் இருந்தால் அந்த அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தனக்கு இல்லாம பிறருக்காக நினைக்கல. பிரபஞ்சம் சரி இவன் புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கான், கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு தொந்தரவு பண்ணாமல் விட்டு வைக்கணும்னு விட்டு வைக்கும். என்ன நம்ம எதையுமே செய்யாம நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு விட்டான்னா பிரபஞ்ச பேங்க் நம்மளை சும்மா விடாது. என்ன செய்யணும்? தொந்தரவு பண்ணும், நோண்டும். நல்ல விஷயங்களுக்கு 2 இருக்கு. 2 டெபாசிட்டும் அங்கே இருக்கும். நல்ல டெபாசிட் இருக்கு, கெட்ட டெபாசிட் 2 இருக்கு. நல்லது செய்யல சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். பர்த்டே வரும், அது வரும், இது வரும். சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாரும் கூட இருப்பாங்க, கும்மாளம் போடாங்க, செலவெடுத்து வச்சுட்டு அவங்க மனைக்கு சாப்பிட்டு அவங்க மனைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அது கூட சந்தோஷப்படணுமோ அதுக்கு பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும் செலவுக்கு. அதாவது அந்த நிலைகள் புண்ணியத்தினால வர நிலைகள். இந்த நிலைகள் வரையில புரிதல் இருக்காது. நீங்க எவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் முடிச்சாலும் சரி, வந்தவன் 4 பேர் திட்டிட்டு போயிடுவான், வந்தவன் 4 பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான். ஏன் ஒரு ஆள் இறந்த வீட்டு கூட பிரச்சனை பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. அம்மா இறப்புக்கு வந்த சகோதரர்கள் பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. பார்க்கைய மூஞ்ச தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஆளை இலக்கையில கூட அவங்க குதர்க்கம்தான் பண்ணிட்டு போறாங்க. பிரச்சனைகள் வேறுபட்ட பிரச்சனைகள். பெரியவங்கெல்லாம் நல்லா இருந்தா சின்னவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. மருமகங்களுக்குள்ள இப்படி நிலைகள்லாம் எதுக்கு வருது? ஏன் நான் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எல்லா கோயிலுக்கும் போறேன், எல்லா நன்மைகளும் செய்தேன், எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேன், எனக்கு ஏன் துன்பம் வருது? எங்க வீட்டுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? அவளை பிரச்சனைகள் பண்ணுதான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரமாட்டேங்கு. சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவளை பாவ நிலையிலும் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னா எல்லா சச்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய நிகழ்தான். அவனுக்கு அடுத்த பிறப்பு இருக்கு. அங்க அவனுக்கு நாங்கள் வேற மாதிரி சொல்லுவோம், அது இங்கே வேண்டாம். அங்கே பிறப்பு, அங்கே நாயா நரியா பேயா பிசாசா, ஏதோ கால் இல்லாமல் கை இல்லாமல் அவலட்சணங்களா பரவியா எப்படியோ ஒன்று. நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஏதோ ஒரு தன்மையில் ஏதோ ஒரு உயிரினமா இடர் கொடுக்கக்கூடிய துன்பம் கொடுக்கக்கூடிய பிறவியா, ஏன் பல பிரச்சனைகளை சுமந்து வாழக்கூடிய ஒரு பிறவிகளா கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்லா சொத்து சுகம்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. போற இடங்கள்ல அந்த அந்த ஆளுக்கு நல்ல நிலை கிடைக்காது. பிறவாவரம் பெறது வேற, பிறக்கிற இடத்துல தரம் இல்லாமல் பிறக்கிறது வேற. அப்போ அந்த நிலைகள் வருது. அதையும் தாண்டி குழந்தைகள் இருக்குல்ல, அது அவங்களோட வாரிசு நிலைகள் அல்லல் பட்டு அவதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுதாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு காமெடி நடிகர் சொல்லுவார்ல, எல்லா விஷயங்களையும் செஞ்சியும் திருந்தலைய பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி எல்லா விஷயம் 2-3 இடத்துல சொல்லியாச்சு. அவளை விஷயம் பார்த்தும் திருந்தாத நிலையில இருக்கக்கூடிய நிலைகள் அவங்க ஜென்மம் எடுக்கலை. அப்படி இன்னல்களை இன்னும் திருந்துன்னு கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு கிரகம் பேர் சொல்ல வேண்டாம், அந்த கிரகம் பிடிச்சா ரொம்ப பிரச்சனை பண்ணும். ரொம்ப பிரச்சனை, கடுமையான பிரச்சனை கொடுக்கும்னா நீ செஞ்ச
அதில் உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிரகம் வந்து பிரச்சனை கொடுக்கும். அங்கிட்டு பிரச்சனை அது எத்தனையோ நிலைகள் சொல்லப்படுது. காலில் வரும், அதில் வரும், இதில் வரும், சரஸில் வரும், உயிரில் வரும்னு சொல்லப்படுது. இத்தனை நிலைகளையும் எதுக்கு கொடுக்கு அந்த கிரகம் அப்படின்னா திருந்து. அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்டத்தை கொடுத்தா தான் நீ உணர்வ. உணரந்தண்டியும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிம்பார் அவர். அவர் ஒரு ஈஸ்வரன் தான். நீ தப்புன்னு உணர்ந்தண்டி உன்னை விட மாட்டேன்னா பிடிச்சு ஆட்டுது. இல்லாட்டினா அவருக்கு எதுக்கு ஒரு வேலை இல்லையா? அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. நீ செஞ்சதுக்கு கிரகமா வந்து உன்னை பிடிச்சி ஆட்டி படைக்காங்க. படைச்சி அதுலேயும் திருந்தலைன்னா மரணத்திலையும் விட மாட்டாரு. மரணம் வரை கொண்டு உயிரோட அவமானம், அவப்பெயரு, இடர், இன்னல், துன்பம், துயரம், ஏமாற்றங்கள், வஞ்சகம், சூழ்ச்சி, போட்டி, போறாம எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு விட்டு பார்ப்பாரு. அதுல நம்மளை பக்குவப்படுத்துவாரு. ஞானி ஆயிரு, நீ ஞானமான ஆயிரு, புரிஞ்சுக்கோ, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கோ, நல்லது செய் அப்படின்னோடனே நம்ம நல்லது செஞ்சுட்டா அவர் விட்டுட்டு ஓடிடுவார். திருந்திட்டா விட்டுட்டு போறாரு. திருந்தலைன்னா ஜெயிலுக்குள்ள கொண்டு போடு, அது கூட கொண்டு விட மாட்டாரு. சொந்தக்காரங்கிட்ட அசிங்கம், தெரிஞ்சவங்ககிட்ட அசிங்கம், அவமானம், அவப்பெயரு, உணர்ச்சி பெயருக்குள்ள ஏதோ பேட்டி வாயை வச்சு சும்மா இருக்காம எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் உள்ள கொண்டுட்டு போவாரு. கிரகங்களை பத்தி இந்த சபை ரொம்ப பேசாது. அதனால சொல்லுது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி சொல்லப்படுதேன். அப்போ வந்து அடுத்த ஜென்மத்திலே வந்து தொடர்ந்துருவார். இத்தனை வயசுல வந்து பிடிக்காரு அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, இத்தனை வருஷம் இருக்காரு, மூணாட்டா வந்தா சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, அது மாதிரி இடர்கள் இன்னல்களை கொடுக்குன்னா அவருக்கு என்னன்னா பிரபஞ்சம் அவருக்கு விதிச்சிருக்கு. இன்ன செயலுக்கு இங்க இருக்காங்கல்ல, லத்தியை தூக்கிட்டு வராங்க, அதை தூக்கிட்டு வராங்க, இதை தூக்கிட்டு வராங்க, பேப்பரை தூக்கிட்டு வந்து ஜப்தி பண்ணுதாங்க, எல்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கு. என்னென்ன நடவடிக்கைகளோ அந்த நடவடிக்கை எடுக்க தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். கெட்டதுக்கு மட்டும் இல்லை, நல்லதுன்னா இவன் கணக்கில் இவன் புண்ணியம் சேர்ந்துருக்கான், கொண்டு கொடுத்துரு, இவனுக்கு ப்ரமோஷன் வருதா, டக்குன்னு வரும். சும்மா இருந்திருப்பான், உறங்கிட்டு இருந்திருப்பான், ப்ரமோஷன் வரும். நல்லா வேலை பார்த்துருப்பான், அவனுக்கு வந்து டீப் ப்ரமோட் ஆகி கீழே போயிடுவான். ஏன்னா அவன் வேற எங்கேயோ தப்பு பண்ணியிருப்பான். அவன் ஏதோ பண்ணது ஏதோ மாற்றி அவன் கீழே போயிடுவான். இவன் சும்மா இருக்கவன் மேலே போனான்னா இவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேலை பார்க்கு அப்படிங்க செஞ்ச பிரபஞ்சம் கொடுக்க அவனுக்கு. அதனால அப்படி நிகழுது எல்லா அப்போ அதிர்ஷ்டம் அது மாதிரி தான். அவன் நல்லா இருக்கான்னா போன ஜென்மத்தில் ஏதோ சில விஷயங்கள் செஞ்சுருக்கான், அதனால நல்லா இருக்கான். இந்த ஜென்மத்தில் பயன்படுத்தலை, அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு தண்டனை உண்டு. இங்கே வர்றதவங்கெல்லாம் எப்படின்னா முன் ஜென்மத்தை நம்பணும், அடுத்த ஜென்மத்தை நம்பணும், 7 ஜென்மங்களை நம்பணும், பிறவி இல்லைங்கிறதையும் நல்லா நம்பணும், இறைநிலையை அடைவாங்கன்னு நம்பலாம். அவ்வளோ விஷயங்களை நம்பினாத்தான் இந்த சபையில் வேலை. அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா நம்ம சபை உங்களை நம்பாது அப்படின்னு கைவிட்டுரும். எனக்கு ஒரு நாளாக செஞ்சுருப்பேன், போன ஜென்மத்தில் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி? ஏதாச்சும் தீர்வு இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லணும். அதை நினச்சா தான் தீர்வு உனக்கு அப்படின்னு சொல்லத இடம் இது. அதனால் ஏன் இவ்வளோ பெரிய உரையாடல்னா உங்களுக்கு பரிகாரங்கள் அகத்திய பெருமான் லேசாக சொல்லிடுவார், அதை சிரமேற்கொண்டு செய்யணும். பரிகாரங்கள் ஏன் சொல்லுதுன்னா அவங்கள உண்மையை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இல்லாட்டி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டா இந்த கோயிலுக்கு போயிட்டோன்னா அலைய சொல்றதுக்கு அகத்தியருக்கோ இந்த வினை நூல்களுக்கோ வேலை கிடையாது. ஏன் சித்த சபையை நம்பி இருக்க சொல்கிறாங்க? ஏன் 4 பேரை சித்த சபையை பற்றி சொல்கிறாங்கன்னா விளம்பரப்படுத்த வரவில்லை, 4 பேர்கிட்ட சொல்ல, அதான் கணக்கு. 4 பேர் 40 பேர், 40 பேர் 400 பேர், 4 பேர் 4000, 4000 4 லட்சம், 4 லட்சம் 4 கோடி அப்படிங்கதான். அந்த புண்ணியத்தை பூரா இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உடனேவும் தீர்த்து வச்சிருவாங்க இந்த சபையில். இப்படி விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்கிறதுனால சும்மா வந்தோம், கேட்டோம், வீதியை வாங்கணும், பூசணும், நல்லா பேசுறது சூப்பராக இருந்தது அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே இவ்வளோ இறை சூட்சமங்கள் இருக்குது. கேளுங்க, என்ன கேளுங்க, என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க, படிப்படியாக சரியாகும். உங்களோட சரணாகதி நிலைக்கிலிருந்து இங்கே எத்தனை பேரோ இன்னைக்கு சொல்லலை, ஏகப்பட்ட பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. வந்தவங்கள்ல இன்னும் இருக்காங்க சீடர்கள்லாம், அதுக்கு சாட்சி. என்ன அதனால் இவ்வளோ விஷயம் ஏன் தெளிவாக சொல்லுதுன்னா கேட்டுட்டு பேசாட்டில் போயிடக்கூடாது. இங்கே வந்து பரிகாரம் என்னென்னா எளிமையான பரிகாரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மண் அகல் விளக்கு ஏற்றி சபை இருக்கும் திசையை பார்த்து அகத்திய பெருமானோட நாமம் பிரபஞ்ச நாமம்னு சொல்லுதாங்கல்ல, அவரோட நாமமும் புண்ணியங்கள் அங்கே இருக்கிற இடமா சிவமகா வாழை சித்தனை உலகம் அறிய செய்யணும்னு அகத்திய பெருமானம் கண்மனம் கட்டிட்டு அழைதாரு. அதுக்காண்டி அவரோ சிவமகா வாழை சித்தனோட நாமத்தை சொல்லையில் சபையோட ஆற்றல்கள் உங்கள் இல்லத்தில் வந்து அப்போ இல் சபை ஆயிரும். உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி நீங்கள் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் இல் சபை ஆயிரும். உங்கள் இல்லம் வந்து சபை ஆயிரும். அதான் இல் சபை. அப்போ உங்கள் வீட்டில் கணங்கள் வந்து உட்கார ஆரம்பிக்கும். கணக்குகள் வந்து உட்கார ஆரையில உங்கள் பாவ கணக்கு புண்ணிய பணக்கெல்லாம் அங்கே சபையில் பார்க்கப்படும். இன்னொன்று கோமாதா பூஜை, அதை பார்க்கையில் எல்லா ஜென்மங்களையும் வர வச்சு
அதில் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு பாவ நிலைகளை தள்ளி வச்சு, எப்படி ஒரு ஒரு மோர் பானையில் உப்பு அதிகமாக போட்டுட்டா எல்லாரும் குடிக்க முடியாமல் போயிடும். ஒரு பானம் மோரோ ஏதோ ஒரு பானம் குடிக்க முடியாமல் போயிடும். மோருன்னு வச்சுக்கிடுவோம், எளிமையான பானம், ஆனால் ஆரோக்கியமான பானம். அது வந்து ஒரு பானையில் இருக்குது, பெரு இதாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் அந்த அவர் யார், சங்கர் நாராயணன் ஒரு தடவை வந்து உப்பு போட்டுட்டு போயிடாரு. அவர் வீட்டம்மா வந்து ஒரு தடவை உப்பு போட்டுட்டு போயிடுது. அவர் பையன் வந்து ஒரு தடவை உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு போயிடுதா. அந்த அம்மா ஒரு தடவை வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு போயிடுது. மொத்தத்தில் யாரும் குடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதை என்ன செய்வீங்க? எல்லாரும் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி மோர் ஊற்றணும். அப்போ நம்ம செஞ்ச நிலைகள் அப்படி இருக்கு. வினை நிலைகள் இருக்கிறனால இருடர்கள், எண்கள், துன்பங்கள், துயரங்கள் வருது. அப்போ புண்ணியம் செய்யணும். அப்படின்னா அந்த நேரம் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ வந்து புண்ணியங்கள் செய்யறதுக்கு சித்தர்கள் இறைவனோட சிவசபை நாமத்தை சொல்லையில பிரபஞ்சத்துக்கு அவங்க வேண்டுதல் வைக்கும். முதல்ல அவங்கள பிரபஞ்ச சபையோட உறுப்பினர்கள் ஆக்குவாங்க. இல் சபைங்கிறது நீங்கள் இங்கே ஒரு அத்தாரிட்டி மெம்பர். இதில் பிரபஞ்ச சபையில், அகத்தியரோட சபையில், சிவமகா வாழை சித்த சபையில், திருமுருக சபையில், பரந்தாமனோட சபையில், மொத்தத்தோட அன்னையர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற அன்னையர்கள்னா தேவிகள், முப்பெரும் தேவிகள் ரூபமா பாலதிருப்புற சுந்தரி இருக்காங்கல்ல, அவங்களோட சபையில் நீங்கள் உறுப்பியர் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான நிகழ்வு. எங்களை சேர்த்துக்கோங்கன்னு கிராண்டட் அப்படின்ட்டாங்கன்னா போதும். உங்களோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து 11,000 யுகமாக, ஒரு யுகம் 2 யுகம் கிடையாது, 11,000 யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம், பிரபஞ்ச புண்ணியம் அங்கே இருக்குது. நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் உங்கள் மூத்தோர்கள் செஞ்ச புண்ணியம், மகான்கள் யோகிகள் ஞானிகள் செஞ்ச புண்ணியம், அவதார சித்தர்கள் செஞ்ச புண்ணியம், அவதாரங்கள் செஞ்ச புண்ணியம், எல்லா புண்ணியத்தையும் அது வந்து பத்திரமா காத்து வச்சிருக்கு. யாரோட கையும் பற்றக்கூடாது, யாரும் அதை திருடிட போயிடக்கூடாதுன்னு ஆதாள பாதாள லோகத்தில் சிவபெருமானு சித்த பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. அதுதான் சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற புண்ணியம். அங்கே புண்ணிய கிடங்குல இருந்து அது அகத்திய அவர் அப்புறம் கேட்டார்ல சாவி எங்கே இருக்குன்னா அகத்திய பெருமான்கிட்ட இருக்கு. அகத்தியருக்கு கோடான கோடி சிஷியர்கள் இருக்காங்க. 9 நவகோடி சித்தர்கள்னு சொல்லப்படுது. அதோட தேவர்களும் அவரோட சீடர்களாக இருக்காங்க. எல்லாரும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், என்ன செய்யலான்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இயங்குது. புரியுதா? இது எதுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த விஷயத்துக்குள்ளே வருது. அப்போ அவங்க இவங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கலாம். இவன் கிரகங்களை தள்ளி நிப்பாட்டு, இவன் பிரபஞ்சத்துக்கு சேவை பண்ணுவான். யுகமாற்ற சேவையில் தானே சபை இயங்குது. அப்போ இந்த யுகமாற்றத்துக்கு இவன் துணை புரிவான். யுகமாற்ற பணி யார் செய்தாரு? சிவ பிரபஞ்சம் செய்து, அகத்தியம் செய்து, சித்தர்கள் தேவர்கள் மொத்தத்தில் பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், அதை வந்து நல்வழிப்படுத்தணும். அங்கங்கே இருக்கிற இடர் இன்னும் குப்பை கூடங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை வளர செய்யணும், நல் மாந்தர்களை உயர்வடைய செய்யணும்னு உன்னதமான பணியை இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பணிக்கு நம்மளும் மனுஷங்களோட பேசி அவங்கள தர்ம வழியில பயணப்பட வைக்கும்போது, அதர்ம வழியில பயணப்படதான் கலியுகம். தர்ம வழியில பயணப்பட்டா அது தர்மயுகம். அப்படி ஒரு மனுஷனை தர்மயுகத்துக்குள்ள இழுத்துட்டு வரையில ஒருத்தன் 10 பேரை எழுத்துப்பான், அது அதே மாதிரி கணக்கலாம் போயிடும். அப்போ அந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு வழங்கப்படுது. ஏன் இவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான், எதுக்கு இவனுக்கு வந்து இந்த புண்ணியத்தை கொடுக்கேன்னு அங்கே கணங்கள் கேட்கல. அகத்திய பெருமான் சொல்லுவார், இவன் 10 பேரை மாற்ற போகிறான், இந்த தர்ம யுகத்துக்குள்ள வரக்க போகிறான், 10 100 ஆகுது, 100 1000 ஆகுது, அப்போ இவ்வளோ ஆயிரும், அந்த கணக்கெல்லாம் இங்கே டேலி பண்ணிடுவோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க சித்தர்கள்லாம். அகத்தியர் கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. என்ன அவங்கெல்லாம் சரி ரைட்டு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கங்கே பாம்பாட்டி சித்தர் உட்காந்துருக்காரு, பாம்பெல்லாம் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யார்? விஸ்வாமித்திர மகரிஷி கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா கணங்களும் இருக்குது, நவகிரகங்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது அவங்க கட்டுக்குள்ள. கால தேவன் இருக்கான், இவ்வளோ விஷயங்களும் இருக்குது அந்த நிலைக்குள்ள. இவ்வளோ விஷயமே பிரபஞ்சம் செய்யுது. இப்போ அதை எப்படி வண்டானத்தில் உட்காந்து இவ்வளோ விஷயம் நடக்குன்னா, வண்டானம் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. வண்டானத்துக்குள்ள பிரபஞ்சம் இருக்கிறத விட வண்டானமே பிரபஞ்சத்துக்குள்ள போயிடுச்சு. அது ஒரு இதையும் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, பரிணாமம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பரிமாணத்துக்குள்ள வந்து அங்க ஒரு பரிமாணம், பிரபஞ்ச பரிமாணம் அங்க இருக்கிறதுனால தான் அது பிரபஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க. எத்தனை முப்பரிமாணம், 4 பரிமாணம், 11 12வது பரிமாணம், 13வது பரிமாணத்துல முருகப்பெருமானம் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லப்படுது.
அதனால அந்த பரிமாண நிலை அங்க இருக்கு. இப்ப இந்த சபை அந்த பரிமாணத்துக்குள்ள போயிருச்சு. இது சித்த சபையா அப்ப மாறிடும், பிரபஞ்ச சபையா மாறிடும், யுகமாற்ற பணி செய்த இடமா இது மாறிடும். முக்தியதி மோட்சகதி நற்கதி செய்யக்கூடிய நிலைகள்ல இங்க சபை இருக்கு. கால தேவதன் வந்து இங்க இருப்பாப்படி. ஏன்னா இது சபை வந்து அங்க போயிருது. புரியுதுல்ல? இது ஒரு சயின்ஸ், இது ஒரு அறிவியல். அறிவியல்னா இறைவன் கண்டுபிடித்த அறிவியல், மனுஷங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் கிடையாது. இறைவன் கண்டுபிடிச்ச உண்மையான உயர் விஞ்ஞானம். இதுல கூட தோற்ற மாற்றங்கள், தோற்ற பிழைகள், அந்த பிழைகள், இந்த பிழைகள் இருக்குன்னா இப்போ படிச்சிருப்பிய சயின்ஸ்ல. அதுல எந்த பிழையும் இருக்காது. அதுல அப்படி இடம்தான் அந்த சபை. அதுல வந்து நீங்க இடர்கள் என்னடா இவ்வளவு சொல்லுது, எதுக்கு நான் கேட்காம வீட்டுக்கே போயிருப்பனே அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். சித்த சபை சீடர்கள் சித்த சபையை வணங்கி நிற்கன்னா உங்களுக்குள்ள இந்த நூல் இப்பவுமே உள்ளுக்குள்ள போயிடும். ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆனா இது கொஞ்சம் தெரியாத விஷயத்துக்குள்ளேயும் போறாங்க அப்படின்னு உங்களுக்கு பேச தெரியணும்ல. எளிமையா நீங்க வேற பரிமாணத்துல பேசுவீங்க. நான் இப்படி பேசுறேன்னா நீங்க எளிமையா இன்னும் பேசுவீங்க. நான் பக்கத்து வீட்டுல கடை வாங்கினோம்ல, கொடுக்கலன்னு அவ வந்து வந்து ஆளுக்கு இருக்கல, சொந்தக்காரங்க இருக்கல, வந்து பிரச்சனை பண்ணுவார்ல, குடிச்சா பெசாட்டில் இருப்பார்ல, அது மாதிரி தான் பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க பேசுவீங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுவிய, ஆஃபீஸை வச்சு பேசுவிய, நீங்க வேலை வாக்கு கம்பெனியை வச்சு பேசுவிய, ஏதோ ஒன்று வச்சு பேசுவிய, இல்லாட்டி உங்க சொந்தக்காரங்களை வச்சு பேசுவிய, ஏதோ ஒன்று பேசி எப்படியோ புரிய வச்சிருவிய, இல்லாட்டி அவன் வந்தவங்க சொந்தக்காரங்களை பற்றி பேசுவிய, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுவோம். அப்படிதான் நூல் பேசும் எளிமையா. இப்ப எனக்கு தெரிஞ்ச மொழியில பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். அப்ப வந்து எல்லா வேற்று மாற்று நிலைகளுக்கும் எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. பேங்க்ல பேலன்ஸ் கிளீனா இருக்கு. என் பையன் சொன்னபடியாக்க மாட்டானா, ஏன் ரூபா இருக்குல்ல, எல்லாம் சரி பண்ணிட வேண்டியதானே அப்படின்னா, அது எப்படி புத்திக்குள்ள ரூபா போகும்? கெடுத்தது அதானே, அதை கொடுக்க போய் தானே அவன் கெட்டு போயிட்டான். அப்படிங்கிறது வேற விஷயம். அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தா இருந்திருக்கும். ஆனா நல்லது கெட்டதை எத்தனை உபதேசம் பண்ணியும் கேட்காத பிள்ளைகள் இருக்கு. ஏன்னா அது விதி கர்மான்னு சொல்லப்படுது. அது பூர்வ ஜென்ம விஷயங்கள். நம்ம அந்த பிள்ளையை பார்த்து வருத்தப்படணும். அந்த பிள்ளையும் புத்தி கெட்டுப்பட்டு அவன் வாழ்க்கையை வந்து பின்னாடி அது சிதைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்போ அந்த நிலைகளெல்லாம் என்ன போகுதுன்னு செஞ்ச விஷயங்கள் போகுது. முன்னாடி செஞ்ச விஷயங்கள். அதுக்குதான் ஏன் இங்க வந்தான்னா சரி பண்ணி விடுதான்னு சொல்லாம, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அதை செய்யி இதை செய்யின்னு சொல்லுதாங்களே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு அதை சொல்லி அழகா எளிமையான பரிகாரங்கள் தான் இங்க இருக்கும். இறை சபையை வணங்கி நிற்கணும். இறையாளர்களை அடையாளம் பிடிச்சி அகத்தியர் கரத்துல பிடிச்சு கொடுக்கணும். இவன் திருமுருக பெருமான் தான் இந்த நிலையில இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்காராம். இன்னைக்கு முருகனோட இது நாராயணனோட அவதாரம், சிவத்தோட அவதார நிலை இருந்தாலும் இன்னைக்கு முதலடியா சீடர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை. நீங்கெல்லாம் தொடர்பாளர்களாம். காலையிலே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நேரத்தே சொல்லிட்டாங்க, நீங்கெல்லாம் முருகப்பெருமானோட படை வீரர்களானீங்க. அவர் தான் யுகமாற்ற பணி தேவ சேனாதிபதி. அவர் கரந்தெல்லாம் யுகத்தை மாற்றக்கூடிய அற்புதமான வல்லமையை கொடுத்து அவர் தான் 14 லோகம் கிடையாது, 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனா ஆட்சி நிலையை வாங்கி செங்கோல் வச்சிருக்காரு. கையில செங்கோலோட உட்கார்ந்து நீதி நெறி தவறாம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க பிரபஞ்ச மகா சபையில அவர் தொடர்பாளர்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொல்லப்படுது. சூட்சமத்துல எந்த தெய்வங்களை வணங்கினாலும் எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி முருகனோட அவதார நிலை தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கா. தான் இங்க பச்சை கோர்த்திருக்கா, பரந்தாமனோட இடம் இருக்கா, சிவத்தோட இந்த நேரம் இருக்கா, எல்லா நேரமும் கலந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சி அதுதான். அதனால நீங்க இன்னைக்கு வந்தவங்கலாம் முருகன்கிட்ட கேட்டு பரிகாரம் கேட்ட மாதிரி தான். அகத்திய பெருமான் இருந்தாலும் அவர் உங்களை வந்து இன்னும் கொடுப்பாங்களா, ஒரு ஒரு எல்லைக்கு வந்து வரி விலக்கு அப்படின்னு கொடுக்கும் கவர்மெண்ட், தள்ளுபடி அப்படிம்பாங்க. நன்னடத்தையின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற இடங்கள்ல அந்த இடத்தோட பேர் சொல்ல வேண்டாம். அது மாதிரி உங்களோட நன்னடத்தை எல்லாமே நீங்க நடந்துக்கிட்ட போற விஷயங்களை வச்சு சென்ற ஜென்மங்களை நீங்க நடந்த நன்னடத்தையெல்லாம் கணக்குல எடுத்து சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு இன்னும் நல்லவங்களா மாறுக அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு அருளப்படும், வழங்கப்படும். அதான் இங்க வந்து கால் வச்சோன்னா நவகிரகங்கள் 3 அடின்னு சொன்னாங்க, இப்ப 30 அடி தள்ளி போயிருமா. இப்ப அவங்க வரம் கொடுத்துருக்காங்க, இன்னும் 30 அடி தள்ளி நிற்குமா சீடர்கள்னா. காலதேவனே வந்து உயிரை யாரையும் சீடர்களோட உயிர் பக்கத்திலே போகாது. சித்த சபையில வந்து கேட்டுட்டு தான் அந்த நிகழ்வு கூட நடக்கும், அனுமதி கொடுத்தா தான் நடக்கும். அப்படி நிலையெல்லாம் இருக்கக்கூடிய சபையை தான் நாடி வந்திருக்கேன். இதுக்கு மேல உயர்ந்த இடம் உலகத்துல இல்லை. இதுக்கு மேல சொல்லது ஆசானையும் நீங்க எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அதனால எல்லாரும் வந்து உங்களோட சகோதரனா
உங்களோட அண்ணனா, தம்பியா, உங்களோட அப்பாவா, உங்களோட தாத்தாவா, எல்லா நிலைகளையும் வந்து இந்த நிலைக்குள்ள வச்சு அகத்தியமே கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு மிஞ்சின ஒரு ஞானி, மகான், யோகி, தபசி யாருமே கிடையாது. அவர தலைவரா வச்சிருக்கு இந்த சபை. அவரோட அனுபவங்களை எல்லாம் எங்களுக்குள்ள சூட்சமா உணர்த்துறார் அவரு. அந்த விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்து கேளுங்க. இப்ப நீங்க கேட்கன்னா இவளோட தன்மையோட உங்களுக்கு சொல்லப்படுது. உங்க உங்க வீட்ல ஒரு ஆளா இருந்து கூட சொல்ல மாட்டாங்க. உனக்கு வேற வேலை இல்ல. நீ அத கட்டிட்டு இத கட்டிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா, நீங்க பிரபஞ்சத்தோட குழந்தைகள். சிவத்தோட குழந்தைகள். அற்புதமான அன்னையரோட மறு ரூபங்கள். எல்லாரும் உங்கள வந்து எங்களுக்குள்ள வச்சு பார்க்கணும். எங்கள உங்களுக்குள்ள வச்சு பார்க்கணும். நீங்களும் வந்து பிரபஞ்ச மாற்றத்துக்கு, கலியுக மாற்றத்துக்கு துணை நிற்பீங்க அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு புண்ணியம் இறை சபையிலிருந்து இறையாளர்கள் மூலமாக அகத்தியம் எனும் பெருமுனிவன் மூலமாக உங்களுக்கு அருளப்படுது. இப்ப கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக.